Hi guys, welcome back. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 8th சம் பார்ப்போம். Find the range of the function 1/2 cos x minus 1 கொடுத்துருக்காங்க. போன சம்மில் டொமைன் கேட்டிருந்தாங்க, ஆனால் இந்த சம்மில் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. டொமைன் கேட்டாங்கன்னா டினாமினேட்டர் 0 வச்சு செய்யணும், ரேஞ்ச் கேட்டாங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. கிவன் எழுதிக்கிடணும். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து we know that cos x வந்து கிராஃபில் -1க்கும் -1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ -1 less than or equal to cos x less than or equal to 1ன்னு போட்டுக்கணும். இது வந்து படிச்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த இதை மாற்றணும். அதனால் ஃபஸ்ட் வந்து இங்கே 2 வரணும். 2 cos x தானே இருக்குது, அதனால் மல்டிப்ளைட் பை 2ன்னு போட்டுக்கணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் -2 வரும். less than or equal to 2 cos x less than or equal to 2ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து -1 இங்கே இருக்குது, அப்போ இங்கேயும் -1 வரணும். அதனால -1 போட்டுக்கணும். ஆடிங் -1 வந்து ஆட் பண்ணுதோம். அப்போனா -2 ப்ளஸ் -1 என்ன வரும்? -3 லெஸ் than or equal to 2 cos x -1 அப்படி வந்துடும். less than or equal to 2 - 1 தான் வரும். அதுக்கடுத்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த சிம்பிள் வந்து அதே மாதிரி ஆப்போசிட்டில் மாறிடும். அப்போ லெஸ் than or equal to இருக்கிறது வந்து கிரேட்டர் than or equal to மாறிடும். அப்போ எப்படி போடணும்? -3 1/-3ன்னு வரும். 1/-3 greater than or equal to 1/2 cos x -1 greater than or equal to 1/1. ஏன் ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம்? இந்த வேல்யூ வந்து கொண்டு வரதுக்காண்டி ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம். கீழே இப்போ வந்து இதை அப்படியே எழுதிக்கணும். -1/3 greater than or equal to இந்த வேல்யூ இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். ஏன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, ஏன்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதை வந்து போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் greater than or equal to 1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த இதை தனியாக எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து இதை தனியாக எடுத்துக்கலாம். அப்போ எப்படி பண்ணணும்? -1/3 greater than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் greater than or equal to 1ன்னு போடணும். அப்போ இதை வந்து ஒரு நம்பர் லைனில் போட்டு பார்க்கணும். இங்கே வந்து -∞ இருக்கும், இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்கும். அப்போ -1/3 வந்து இந்த சைடு தான் வரும், ஏன்னா அது நெகட்டிவ் தான். அதனால் இங்கே ஒரு இடத்துல -1/3 இருக்கதா வச்சுக்கணும். அப்போ இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? -1/3 விட குறைய இருக்கும், இல்லைன்னா -1/3 இருக்கும். அப்போனா குறையனா பிக்கஸ்ட் நம்பர் தான் குறைய, மைனஸ் நெகட்டிவ் இதில். அப்போ வந்து இது வந்து இந்த சைடு போயிடும். இப்போ அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸு greater than or equal to 1 பார்க்கணும். அப்போ இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கிடும். 1 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்கும், இல்லைன்னா 1 விட கூட இருக்கும். அப்போனா இங்கே எப்படி போடணும்? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து -1/3 greater than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கோம். அதனால இது எப்படி எழுதணும்? -∞ -1/3 நடுவில் உள்ளது தான் இங்கே எழுதணும். அப்போ வந்து -∞ வந்து ∞ வந்துச்சுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் போடக்கூடாது. அப்போ ஓப்பன் இன்டர்வல் போட்டு -∞ எழுதிக்கணும், -1/3 போடணும்.
இப்போ இதில் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும். ஏன் க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும்? இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு கொடுத்ததுனால க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும். ஈக்குவல் டு கொடுக்கலன்னா ஓப்பன் இன்டர்வல் தான் இந்த மாதிரி போட்டிருக்கணும். இப்போ யூனியன் ஆர்னா என்னது? யூனியன் அதுக்கடுத்து இதுலேயும் 1. அப்போ 1க்கு வந்து க்ளோஸ் இன்டர்வல் போட்டுட்டு காமா இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல் போடணும். 1ம் உண்டு, அடுத்து உள்ள நம்பர்ஸ் இன்ஃபினிட்டி வரை உண்டு. Bye guys, thanks for watching. If you like this, please like, share and subscribe. See you in the next max video.